திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட ஆடுகள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புலியூர் நத்தம் கிராமம் காட்டூர் பகுதியில் பெருமாள் என்பவர் வழக்கமாக ஆடுகளை மேய்க்க சென்றபோது சாலையோரத்தில் ஊதா நிறத்தில் வைக்கப்பட்டிருந்த உணவை சாப்பிட்ட 2 ஆடுகள் சிறிது நேரத்திலேயே வாயில் நுரை தள்ளி பரிதாபமாக உயிரிழந்துள்ளன. சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் கூறியபோது, இப்பகுதியில் அடிக்கடி குருணை மருந்து எனப்படும் விஷத்தை உணவில் கலந்து சாலையோரத்தில் மர்ம நபர் வைப்பதால் ஆடுகள், கோழிகள், நாய்கள் என ஏராளமான கால்நடைகள் உயிரிழந்திருப்பதாகவும், இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் தங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்பதால் ஆடுகளை தனது பிள்ளைகள் போல் வளர்த்து வருகிறோம் என்றும், அதையும் விஷ வைத்து கொன்றுவிட்டார்கள் என்று இறந்த ஆடுகளின் உரிமையாளர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். அந்த இடத்துல கவர்மெண்ட் ரோடு, பள்ளிக்கூடம். அது கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு தண்ணி வந்துருமான்னு வீட்டுக்கு போலாமான்னு திருப்பிட்டு வந்தோங்க. அங்கிட்ட வந்ததே சோறு என்னமோ தின்னுட்டு இருந்திருக்குது. தின்னுட்டு இருக்குது, என்னடா ஒடியாந்து தின்னுதான்னு சொல்லி ஆம்பளையால் வந்து முடுக்கும்போது வந்து பார்க்கும்போது நொறையா வந்துருச்சு வாயில. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. 2மே செத்து போச்சு. 2 ஆடுமே குட்டியாடு. இந்த ரோட்ல வரக்கூடாதுன்னு வச்சாங்களா இல்ல இது அவங்க பட்டா நிலமா? இதுல என்ன இருக்குதுங்க? தலைகளை பொறுக்கு வர்றது காஞ்ச தலைய குருண மருந்த வச்சு இவங்க தின்னு போட்டு இப்படி செத்து கிடக்குதுங்களே, இது யாரும் கேட்க மாட்டாங்களா? இல்ல இப்படி வந்து பால்வாடி இந்த காக்காய் குருவி தின்னு போட்டு போய் அதுல தண்ணி குடிச்சா அந்த பிள்ளைங்க எதுக்கு ஆகுவாங்க?